டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், ஒரு லாயர் ஆகலாம். இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலாக ஏதாவது ஒரு படிப்பு படிச்சுட்டு போயிடலாம். ஆனால் அது போக முடியாதவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது அந்த காலத்தில் இல்லை. ஆனால் இந்த காலத்தில் அது கிடச்சிருக்கு. என்னன்னா ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சோசியல் மீடியா. ஸோ படித்தவங்களும் சரி, படிக்காதவங்களும் சரி, டேலண்ட் மட்டும் ஒரு வாழ்க்கையில் முன்னேறணும், நேர்மையாக உழைக்கணும்னு ஒரு தன்னம்பிக்கையோடு இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருமே கண்டிப்பாக முன்னேறி வரலாம். இது வந்து நமக்கு ஒரு டாக்டரை விட ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுக்கக்கூடியது வந்து சோசியல் மீடியா. நீங்கள் ஒரு டாக்டருக்கு படிக்கிறீங்க, குறைவாக சொல்லலை டாக்டருக்கு படிப்பை. நான் எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஏன்னா ஒரு டாக்டருக்கு படித்து அதன் மூலமாக நீங்கள் சமுதாயத்தில் பெரிய ஆள் ஆகிறத விட ஒரு யூடியூப் கிரியேட்டர் ஆகிட்டு அது மூலமாக நீங்கள் ஃபேமஸ் ஆகிட்டீங்கன்னா அதை விட இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக கூட நீங்கள் மாறுவீங்க. ஸோ சோசியல் மீடியாவில் இப்படி ஒரு ஆஃபர் ஒன்று இருக்குது. ஸோ எல்லாருமே படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கவங்க, இந்த படிப்பு படிக்க முடியலையே, இது இருந்திருந்தா நான் வாழ்க்கையில் நான் எப்படியோ போயிருப்பேனே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும். அதை விட்டு